மலேசியாவில் வேலை செய்யும் மனைவியிடம் பணம் கேட்டு சொந்த குழந்தை கையை அறுத்து ரத்தம் சொட்ட சொட்ட வீடியோ படம் எடுத்து மிரட்டிய கணவர் அராஜகம். இரக்கமில்லாமல் கொடூரமாக குழந்தையின் கையை பிடித்து பிளேடால் கத்தியால் சீவி காயப்படுத்தி துன்புறுத்திய சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலானதை காவல்துறைக்கு அதிகாரிகள் தந்தையை கைது செய்துள்ளனர். அதிராம்பட்டினம் அருகே உள்ள கீழத்தோட்டம் கிராமத்தை சேர்ந்தவர் பாலசுப்ரமணியம், வயது 31. இவருக்கு திருமணமாகி 4 வயதில் பெண் குழந்தை ஒன்று இருக்கிறது. குடும்ப சூழல் காரணமாக குழந்தையின் தாய் மலேசியாவிற்கு வேலை செய்வதாக சென்று கூறப்படுகிறது. இந்நிலையில் மதுபோதைக்கு அடிமையான பாலசுப்ரமணியன் பணிக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்தார். மது குடிக்க பணமில்லாமல் விரக்தியில் இருந்த அவன் அவ்வப்போது குழந்தையை துன்புறுத்தி வீடியோ எடுத்து மனைவியிடம் பணம் கேட்டிருக்கிறார். கணவரின் இந்த கொடூரத்தை கண்டு தாய் சிவரஞ்சனி வேதனையில் துடித்துள்ளார். அவ்வப்போது மதுபோதையில் இருக்கும் கணவன் குழந்தையை பிளேடால் கிழித்தும் சிகரெட்டால் சூடு வைத்தும் துன்புறுத்தி வந்துள்ளார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் குழந்தை காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் அவன் மீது பல்வேறு வழக்குகள் பதியப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான்.